நிறைய ரீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எப்பயுமே நான் நைட்டில் தான் ரீல் எடுப்பேன்னா, ஸோ அதனால் ரீல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்றதுக்கோசரம் ரீல் எடுக்கிறேன். இப்படி தொப்புன்னு நினச்சிட்டு இருக்கிற 4 முடியும் எனக்கு வந்துட்டு 4 இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்னத்தை வச்சு ரீல் பண்ணேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே. சரி ஓகே, ஏதோ மலையில் நனைஞ்சதுக்கு புண்ணியமாக போட்டோம், ஜாலியாக தூங்குவோம். அதே மாதிரி உங்களுக்கும் மலையில் நனைய ரொம்ப பிடிக்கும்னா என்ன மாதிரி ஓவராலாக நனையக்கூடாது. லைட்டாக போனோமா நினச்சிட்டு ஓடி வந்துடணும், இல்லை கொடை பிடிச்சிட்டே நனையுங்க. அப்படி தான் நனையணும். அப்புறம் பாருங்கள், நாளைக்கு வந்துட்டு எனக்கு ஃபீவர் வரும் அப்படின்னு நானே நினைக்கிறேன். வந்தாலும் சரி வரலனாலும் சரி, இது வரைக்கும் வரலை. வந்தால் ஹெவியாக ஹாஸ்பிட்டல் போகணும், ஊசி போடணும், அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆகும். நம்ம பாடி ரொம்ப வீக்கு, சும்மாவே வீக்கு என் பாடியெல்லாம். சும்மா இப்படின்னா போதும், ஐயோ வலிக்குதே அப்படின்ற மாதிரி என் பாடி கண்டிஷன். அந்த கண்டிஷனில் ஃபீவர்லாம் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். என் நிலமை அத்தோ தெரியுதான், அப்படியே போக வேண்டியதுதான் ஜாலியாக. அதனால் யாரும் வந்துட்டு மழையில் ஓவராக நனைக்கலாம். அதுவும் திடீர்னு பெய்கிற இந்த மாதிரி மழையில் நனையாதீங்க. நார்மலாக பெய்யும் போது கூட நனைஞ்சிக்கலாம். நனைஞ்சா இந்த துண்டெல்லாம் எடுத்து வச்சு தொடச்சி வந்துட்டு மண்டையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு இழுக்கிற துண்டில் தொடச்சிட்டு அப்புறமா வந்துட்டு ஹேரை ஃப்ரீயாக விட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஆற வச்சிங்கன்னா சளி பிடிக்காது.